புள்ளிகளும் மருமக்களும் என்று நினைக்கிறேன். இது என்ன மகன் பிரதாஸ் இருக்கிற சம்மந்தி அவவா இருக்கலாம் தான் அவற்ற செலக்ஷன் தான். வணக்கம் அம்மா. வணக்கம். நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம். உங்களோட பேர்? தேவமலர். சரி, உங்களுக்கு இன்னைக்கு 60வது பர்த்டேங்க. இன்னைக்கு உங்களோட 60வது பர்த்டே சிறப்பா கொண்டாடுற இந்த நேரத்துல உங்களுக்காக ஒரு சிலர் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. யாரா இருக்கும்? உங்களுக்காக பார்த்து நிறைய கிஃப்ட் வந்திருக்குது. ஒன்றல்ல ரெண்டல்ல நிறைய கிஃப்ட் வந்திருக்குது. சிலது இந்த கிஃப்ட் உள்நாட்டுல இருந்து வந்திருக்கலாம். சோ யாரா இருக்கு? எந்த பிள்ளைகளும் மருமக்களும் என்று நினைக்கிறேன். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 5 பேர். அப்ப 5 பிள்ளைகளையும் சேர்த்து சொல்றீங்களா? தனியா 7-8 பேரையும் சேர்த்து சொல்றேன். அக்காட பிள்ளைகளுக்கு இருக்கிறாங்க. ஆனா தனி ஒரு ஆள் தான் இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. அப்படின்னா நீங்க தனி ஒரு ஆள் தாங்க சொல்லணும். அப்படின்னு சொன்ன யாரா இருக்கும்? இந்த மருமகன். மருமகன் பேர் மயூரன். மயூரனா? வேற யாரா இருக்கலாம்? சரி, உங்களுக்காக நிறைய கிஃப்ட் வந்திருக்குது. ஒரு கிஃப்டா பார்த்து கொண்டு யோசிப்போம் யாரும் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி. சரி, உங்களுக்காக ப்ளோகோ புக் ஒன்று வந்திருக்குது. லப்பாட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. தேங்க்யூ. உங்களோட பிறந்த நாளை சிறப்பிக்கிறதுக்காகவும் உங்களை மகிழ்விக்கிறதுக்காக இவ்வளவு கிஃப்டும் வந்திருக்குது. சோ யார் அனுப்பி இருப்பாங்க? வெளிநாடுகள்ல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம்? வெளிநாட்டில இந்த அக்கா இருக்கிறா, இந்த கணவருடைய சகோதரன் இருக்கிறார். அப்ப அவங்க யாரா இருக்கலாம்? நீங்க நீண்ட ஆய்வோட இருக்கணும்னு சொல்லி மைலோ, சஸ்டோரியன், நெஸ்டமோ, கிரீம் கிரேக்கர் பிஸ்கெட் எல்லாம் வச்சு ஒரு பொக்கே மாதிரி அனுப்பி இருக்கிறாங்க பாஸ்கெட்ல. சோ யார் அனுப்பி இருப்பாங்க? இதெல்லாம் ஸ்ரீலங்கால இருக்கிற சம்மந்தி அவவா இருக்கலாம். அவங்க பேர்? சம்மந்தியோட பேர் ராதா. இல்லையே. ராதாமணி. உங்களுக்காக ஒரு சில கிஃப்ட் இல்ல நிறைய கிஃப்ட் வந்திருக்குது. தொடர்ச்சி அடுத்த கிஃப்டையும் விக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. இது என்ன ஆயிருக்கும்? சாரி என்ன நினைக்கிறேன். ஏன் எடுத்தோன்னு சாரியை சொல்றீங்க? சாரி தான் நம்ம எங்க பார்த்தாலும் சாரி எல்லாம் விருப்பமான சிலர் சாரியோட வேற எதுவும் கூட வந்திருக்கலாம் இல்லையா? சரி, விக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. என்ன இருக்கு சொல்லுங்க, யாரா இருக்கலாம்? இந்த மருமகன் நினைக்கிறேன். மருமகன் தான், வேற யாருமே இல்லை. மகள் இந்த இடத்துல இருந்து கூட வந்திருக்கலாம். இந்த இடத்துல நிறைய உறவு முறை இருக்குது. நீங்க மருமகனை மட்டும் சொல்லிக்க மற்றவங்க கோவிலுக்கு போறாங்க. சில வேளை மருமகன் இல்லாம இதுல இருக்கிறவங்க அண்ணா இருக்கிறோம். அண்ணாவா இருக்கு. அண்ணாட பேர் வசந்தகுமார். இல்லையே. சரி, தொடர்ச்சியா அடுத்த கிஃப்ட் லப்பாட்டு இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. சரி, உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாரி அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கேன்.
சரி இப்ப சொல்லுங்க யாரா இருக்கலாம். இது மட்டும் இல்ல, சுரேன் இதை அனுப்பி இருக்கலாம். சுரேன் யாரா உங்களுக்கு? அவர் இந்த அக்காட மகளோட ஹஸ்பண்ட். இல்லையே, இவ்வளவுதான் கிஃப்ட் யோசிக்காதீங்க. இதோட உங்களுக்கு பெருமதியான கிஃப்ட்கள் நிறைய பின்னாடி காத்துட்டு இருக்கு. ஸோ சரியான ஆளை சொன்னாக்கா அந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நாங்க எல்லாத்தையும் திருப்பி எடுத்துட்டு போயிடுவோம். சரி, ரொம்ப யோசிக்கிறீங்க, எல்லாரையும் சொல்லிட்டீங்க போல. சிவன் 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 யாரா? சிவன் இந்த அவர் மகன் மகன் எனக்கு மகன். இல்லையே. சரி, தொடர்ச்சியா வந்து அடுத்த கிஃப்ட் வாங்கிக்கொள்ளுங்க. இந்த கையில என்ன கிஃப்ட் இருக்குது? சரி, காசு பொக்கே வாங்கிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு காசு இதுக்கு மட்டும் எதிர்பார்க்குறீங்க? 100 யூரோ. அவ்வளவு நிறைய காசு இருக்கு. 100 யூரோவா? 5 ரூபா 10 யூரோன்னு சொல்லி நிறைய இருக்கு. வடிவப்பா எவ்வளவு இருக்கலாம்னு சொல்லி 500. சரி, 500 இல்ல, உங்களுக்காக 300 யூரோ காசு வந்து இருக்குது. சரி, மிகிலேருந்து வாங்கி கொடுங்க அதையும். சரி, இப்ப யார் ஆயிருக்கு பார்த்து பார்த்து அனுப்பினது? இது என்ன மகன். மகனா? மகன் பேர் மெசியதாஸ். இல்லையே. சரி, தொடர்ச்சியா வந்திருக்க அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். நிலத்துக்கு தேவையான ஃபுட்ஸ் பாஸ்கெட் வந்திருக்குது. நீங்க எல்லாத்தையும் வாங்கிக்கொள்ளுங்க. ரொம்ப பாரத்தோட வந்திருக்குது. உங்களோட உடல் நலத்தை கவனமா பாதுகாக்க சொல்லி அனுப்பி இருக்காங்க. யாரா இருக்கும்? பிரதாஸ். சரி, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கொள்ளுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. Thank you. யார் அனுப்பியிருக்காங்க? பிரதாஸ். இல்லையே. சரி, தொடர்ச்சியா வந்திருக்க அடுத்த கிஃப்டையும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கொள்ளுங்க. Thank you. முரளிதரன். முரளிதரன் யாரா உங்களுக்கு? யாரா உங்களுக்கு? இது என்னுடைய மருமகண்ட ஃப்ரெண்ட். இல்லையே. சரி, இந்த கிஃப்ட் வந்து இந்த இடத்துல இல்லாதவரால் அதே நேரத்துல பிரான்ஸ்ல இருக்கிறவரால் தான் வந்திருக்குது. யாரா இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுவும் பிரதாஸ் தான். பிரதாஸ் தான். வேற யாரா இருக்கலாம் அப்படின்னா? அவர் தான். அவர்கிட்ட செலக்ஷன் தான். லாஸ்டா வந்திருக்க கிஃப்ட் என்ன வாயிருக்கு யோசிக்கிறீங்க? வாழ்த்து. நம்மளா வாழ்த்து மடல் எல்லாம் போட்டோ போட்டோ இருக்கு மாட்டேன் எதிர்பார்க்குறீங்க? என்னோட ஃபேமிலி போட்டோ. ஃபேமிலி போட்டோவா? சரி, மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். சரி, அதுல இருக்கிற வசனத்தை நீங்க ஒருக்கா வாய்ச்சி காட்டுங்க. இந்த கிஃப்ட் அனுப்பி உங்களுக்காக. 60வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். விவேகானந்தன் மலர். நீங்கள் எங்களுக்கு ஆசாரிய ராஜரீகமாய் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். யாத்ராகமம் 19:6. சரி, உங்களோட மதப்படி வாழ்த்தி அனுப்பி இருக்காங்க. சரி, உங்களுக்கு லாஸ்டா ஒரு தரேன். இந்த கிஃப்ட் வந்து உங்களோட பிள்ளையோ உங்களுடைய மருமகனோ அல்ல, உங்களுடைய மகனை போல நீங்க வளர்த்த உறவு கொண்டாடக்கூடிய ஒரு ஆள் தான் வந்திருக்குது. இது வரதன் பாஸ்டர் கொடுத்திருக்கிறேன். இல்ல, இது ஒரு உங்களுடைய பிள்ளை இல்லாத நீங்க பிள்ளைக்கு ஒப்பா நீங்க அவரை வளர்த்திருக்கிறார்கள் வந்திருக்குது. அது மட்டும் ஒரு கவிதை வரியும் கூட வாசி காட்ட சொல்லியிருக்கிறாங்க. இவளுக்காக வாசிக்க சொன்ன கவிதையை வாசிக்கிறேன். அன்பு கொடுத்து அன்னம் கொடுத்து ஆதரித்த அன்னையை நீ பல்லாண்டு காலம் வாழ்க. அன்னையின் அன்பு நான் அறிவேன், அன்னத்தின் தன்மையும் நான் அறிவேன். உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்னையே என்று சொல்லி உங்களுக்கு கவிதை வழியில இவளாக்கிட்டே அனுப்பியிருக்காங்க. நீங்க அழுகிறதுக்காகவோ கவலைப்படுறதுக்காகவோ இல்ல, நீங்க மகிழ்வா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் இந்த கிட்ட அனுப்பி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல உங்களுடைய எல்லா பேர பிள்ளைகளையும் முன்னுக்கு கூப்பிட்டு அவங்க முன்னாடி உங்களோட வாழ்க்கையோட மட்டும் விரும்பி இருக்கிறாங்க. எனவே இங்க இருக்கிறவங்களுடைய பேர பிள்ளைகள் எல்லாரையும் இந்த இடத்துக்கு அனுப்பி வைக்க
இருக்குமாறு கேட்டுக்கொள்றேன். சரி, அவங்கள்ட்ட ஆசையே இவெல்லாம் உங்கள்கிட்ட பேர பிள்ளைகளுக்கு முன்னால தன்னுடைய வாழ்த்து தெரிவிக்கணும்னு சொல்லி, அதே நேரத்துல ஒரு கவலையான விடயம், இந்த இடத்துல தன்னுடைய பேரை சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில தான் உங்களோட கதைக்கிறதாகவும் உங்களுடைய இருக்கிற பாசம் எப்பவுமே குறையாது, உங்களுடைய பிறந்த நாள்ல நீங்க இருக்கிற மகிழ்வோட காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி இந்த குழந்தை செல்வங்களுக்கு முன்னால உங்களை வாழ்த்து சொல்லி விரும்பி இருக்கிறாங்க. சோ அவங்கள்ட்ட விருப்பத்தின் சார்பாகவும், எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும், மிக்கி சார்பாகவும், லப்பான் சார்பாகவும் நீங்க நீடூழி வாழணும்னு சொல்லி உங்களுடைய 60வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி.